சிவகங்கை மாவட்டம் பெரிய கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒப்பந்தக்காரர் கந்தசாமி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கின் ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நான் அரசின் கட்டுமான பணிகள் தொடர்பான டெண்டரில் தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகிறேன். மிக குறைவான தொகையில் கட்டிட பணிகளை முடித்துக் கொடுக்க முன்வரும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் கட்டுமான பணிகளுக்கான மூலப்பொருட்களின் விலை மிக அதிகமான அளவில் இருப்பதால் கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சமீபத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எம்சாண்ட் உரிமையாளர்கள் யூனிட்டிற்கு 2000 ரூபாய் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 5000 ரூபாய் விலையை உயர்த்தி இருக்கின்றனர். எம்சாண்ட் மட்டுமல்லாமல் கிராவல், கல் போன்றவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் கட்டுமான அந்த ஒப்பந்ததாரர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆகவே இவற்றை முறைப்படுத்த கோரி அதிகாரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே சுரங்க குவாரி பொருட்கள், அந்த மூலப்பொருட்கள் உள்ளிட்ட அந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையை முறைப்படுத்துவதற்காக மாநில அளவிலான குழுவை உடனடியாக அமைக்கவும், ஏலம் எடுத்தவர்களுக்கு உதவும் வகையில் விலை உயர்வை குறித்து முன்கூட்டிய அறிவிப்பை வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷாபானு, ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு வழக்கு தொடர்பாக தமிழக கனிம வளத்துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வார காலங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது.